தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்ப்பத்தில் தீபமாயுதித்த எங்கள்
இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 14வது வசனத்துக்குள் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வானது இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய தலைவனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதை குறித்தும், விருந்து வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்த சில காரியங்களை குறித்தும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்விலேயும் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக தேவன் இந்தியா தேசத்திற்கு செய்து கொண்டிருக்கிற உபகாரங்களை குறித்தும் தியானிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்து ஓம்பலுக்காக விருந்து கொடுப்பதற்கு பரிசேயன் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நிலையை குறித்தும் அவருடைய செயல் கிரியைகள் எல்லாவற்றையும் பரிசேயன் நன்றாக அறிந்திருந்த ஒரு மனுஷன். அந்த பரிசேயனுடைய நோக்கம் இயேசுவுக்கு விருந்தளிப்பதிலே ஒரு வித்தியாசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். எதை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படி என்று சொன்னால், அவர் பரிசேயனுடைய இருதயத்தை அவர் நோக்கி பார்த்தார். முதலாவதாக இங்கே பரிசேயனுடைய நிலை எப்படி இருக்கிறது? அவருடைய விருந்துக்கு அழைப்பை பெற்றிருக்கிறவர்கள் நியாயசாஸ்திரிகள், வேத பண்டிதர்கள், இன்னும் சமுதாயத்திலே உயர்ந்திருக்கிறவர்கள் அப்படின்றதான ஒரு லெவலில் ஆண்டவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் அழைப்பை பெற்று இயேசுவும் அந்த இடத்துக்கு போகிறார். பரிசேயனுடைய இருதயம் சொல்லுகிறது, இயேசு பின் செல்லுகிறவர்களும்
இயேசுவோடு கூட இருக்கிறவர்களும் அந்த விருந்துக்கு வந்து தன்னை குறித்தும் தன் நிலையை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிசேயன் விரும்பினான் என்று சொல்லியும் இயேசு அழகாக சுட்டி காண்பிக்கிறார். அந்த வீட்டுக்கு நீர்க்கோவையுடைய ஒரு வியாதியுடைய மனுஷனும் அந்த விருந்துக்கு வந்திருக்கிறார். அங்கு விருந்துக்கு வரவில்லாவிட்டாலும் இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருந்ததை அறிந்து தன்னுடைய வாழ்விலே இருக்கிற இந்த சிறுமையான இந்த வியாதியினுடைய கொடூரம் மாற வேண்டும், அது சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி இயேசு அந்த வீட்டுக்கு, பரிசேயனுடைய வீட்டில் இந்த நீர்க்கோவையுடைய மனுஷனும் வந்து உட்கார்ந்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருந்துக்கு வந்தவர். அவருடைய கண்களிலே இங்கே நீர்க்கோவை வியாதியுடைய மனுஷனையும் காணும்படிக்கு தேவ கிருபை நீர்க்கோவையுடைய மனுஷனுக்கு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து அவர் நம்மளுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறவர், ஆராய்கிறவர். முதலாவதாக அவர் நம்மளை காண்கிறவர். அவர் பரிசேயனுடைய வீட்டுக்கு வந்தது உண்மைதான். ஆனால் வந்த இடத்திலேயும் அங்கு இருக்கிற சிறுமையும் எளிமையுமான ஒரு மனிதனை இயேசு அவனை விசாரிக்கிறார். இயேசு விசாரிக்கிறவர். அந்த கிருபையை இந்த நீர்க்கோவை மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அங்கு இயேசு அந்த மனுஷனை விசாரித்து அவனுக்கு சுகம் கொடுப்பதற்கு அவன் கேட்கிறார். நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். அவன் என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தார்கள். ஜனங்களுடைய கண்களோ இயேசு கிறிஸ்துவ மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணோ அந்த நீர்க்கோவை வியாதியுடைய மனுஷன் மேல் இருக்கிறது. இந்த பரிசேயனுடைய கண்களோ எல்லாரையும் பார்க்கும்படிக்கு இருக்கிறது. இங்கே மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது, இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். இயேசு அந்த விருந்து வீட்டுக்கு வந்திருந்தவர்கள் பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. நியாய சாஸ்திரிகள் என்று சொல்லியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் கணம் பொருந்தினவர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த சிறுமையும் எளிமையுமான மனுஷனும் அங்கே இருக்கிறான். சாதாரண ஜனங்களும் அங்கே இருக்கிறார்கள். இந்த 3 இடத்துல தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கவும், நியாய சாஸ்திரிகள் இடத்துல இயேசு கேட்கவும், பரிசேயனுடைய நிலை என்ன, கண்டிப்பாக ஓய்வு நாளில் எந்த நன்மையும் செய்யக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். கேட்ட கேள்விக்கு 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு, ஆமாம், கேட்கவே இல்லை, இயேசுவே அவங்கள சொஸ்தமாக்குறாங்க. அந்த மனுஷன் வீட்டுக்கு சந்தோஷமாய் கடந்து போகிறார். இப்பொழுது விருந்து வீட்டுக்கு வந்திருந்த மற்றவர்களுக்கு அது சந்தோஷமாய் இருந்ததோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த நன்மையின் நிமித்தமாய் ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு மிகுந்த சந்தோஷம், அது தேவனுடைய சித்தமாய் இருந்தது என்பதையும் நன்றாக அறிந்து, நான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுக்கு வந்தேன் என்று சொன்ன அந்த நிறைவை ஆண்டவர் அந்த இடத்துல நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்விலையும் இந்த பரிசேயனை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வேதம் அறிந்தவர்கள் தான், பண்டிதர்கள் தான், நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு வேதாகமத்தை தந்திருக்கிறார். வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதை நடத்துவதற்கு அபியாசப்படுகிறோம். அதன்படிக்கு நீங்கள் நானும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். இதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த பரிசேயனுடைய வாழ்வில் எல்லாம் இருந்தது, ஆனால் மாற்றம் இல்லை. நியாயசாஸ்திரிகளுடைய வாழ்விலே இயேசுடைய வேதாகமத்தினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா வார்த்தைகளும் அவங்களுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. ஆனால் வாழ்க்கையிலே அது பழக்கம் இல்லாமல் மாறி போயிருந்தது. ஜனங்கள் இயேசுவை குறித்தும் இயேசுனுடைய நன்மையை குறித்தும் கிரியைகளை குறித்தும் எல்லா ஜனங்கள் மேலும் அவர் வைத்திருக்கிற அன்பையும் மனது ஒழுக்கத்தையும் ஜனங்களும் கண்டார்கள். ஆனால் அதை தாங்களும் ஏற்றுக்கொண்டவர்களாக அதன்படிக்கு நாமும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நிலைக்கு அவர்கள் உயரவில்லை என்று சொல்லியும் இந்த 4 வசனத்துக்குள்ளே பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவினுடைய சித்தத்தின்படி வந்தவர், பிதாவினுடைய கிரியைகளை செய்வதற்கு வந்தவர். அவர் மனிதர்களை பார்க்கவில்லை, அழைத்த பரிசேயனுடைய வீட்டினுடைய சூழ்நிலையை பார்க்கவில்லை. கூட அமர்ந்திருந்த நியாயசாஸ்திரிகள் பரிசேயர்களுடைய வாயின் வாக்குமூலங்களை அவர் கேட்டு அதன்படி செய்யணும்னு சொல்லி அந்த நிலை வரைக்கும் அவர் காத்திருக்கவில்லை. அவருடைய இயல்பான அன்பான இரக்கமான மனது உருக்கமான அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள் பூரணமாய் இருந்தபடியினால அவருடைய ஆத்மா எப்பொழுதும்
சிறுமியும் எளிமையுமானவர்களை நோக்கியே இருந்தது. சிந்தித்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை தந்திருக்கிறார். எப்பொழுதும் நம்ம விழித்திருக்கும் பொழுதெல்லாம் தூங்கியிருக்கிற நேரம் தவிர மிச்சம் விழித்திருக்கிற நேரமெல்லாம் ஒரு ஆத்மாவை குறித்து சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தந்திருக்கிற வாழ்வும் வாழ்வினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்த பூரண கிருபை, இந்த கிருபை நாளை நமக்கு தொடரும் என்று சொன்னால் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அது நித்திய கிருபையாய் மாறுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கனமும் தேவன் நமக்கு தருகிற புகழ்ச்சியும் கீர்த்தியும் அது இந்த நாளுக்குரிய பூரண கிருபையாய் இருக்கிறது. அதைத்தான் அங்கே பரிசேயனுடைய வாழ்விலே பார்க்கிறோம். பரிசேயன் பூரண கிருபையுடையவனாக சகல பேருக்கும் விருந்து கொடுக்கத்தக்கதான சகல ஜனங்களுக்கு மேற்பட்டவனாக நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயர்களையும் அழைத்து விருந்து கொடுக்கத்தக்கதான கனம் பொருந்தினவனாக இருந்த பொழுதும் கூட அவனுடைய இருதயமோ இயேசு விரும்பினபடி இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கும் தேவனாய் கர்த்தர் இந்த சத்தியத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்விலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதைத்தான் இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்பா இந்த மனுஷன் வியாதியாக இருக்கிறான், சிறுமையானவனாக இருக்கிறான், இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்துட்டோன்னு சொன்னால், சுகம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவனே அவனுடைய சொந்த காலில் நிற்க முடியும். வேறு எந்த மனுஷன் இடத்துல அடிமையாக இருக்க வேண்டியதில்லை, மருத்துவத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை, மருந்துக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. முதலாவது, இன்றைக்கு காலகட்டத்தில் மருந்தும் மருத்துவமும் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. செல்வந்தர்களானாலும் சரி, செல்வமே இல்லாதவர்களானாலும் சரி, சரீரத்தில் பலன் இல்லாதவர்களாய் குன்றி போயிருக்கிற நேரத்தில் ஒன்று நம்மளை அடிமைப்படுத்துகிறது. ஒன்று மருத்துவம், இன்னொன்று மருத்துவ சிகிச்சைகள். எதையாயினும் ஒன்றை நீங்களான அந்த மருத்துவத்தின் வழியிலே அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம் என்னவென்று சொன்னார், நீங்கள் நான் கர்த்தருடைய பலனை கொண்டு, கர்த்தருடைய பலனினால், கர்த்தருடைய பலத்தினுடைய கிரியையினால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் மகா பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறார். அதைத்தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லி வாய்க்கு சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயனுடைய வீட்டிலையும் அதைத்தான் நிறைவு செய்கிறார். ஜனங்களோ மறு உத்தரவு சொல்ல கூடாமற் போயிற்று. அவர்கள் வாய் திறக்கவில்லை. விருந்து வீட்டுக்கு வந்தவர்கள் இடத்துல இயேசு கேட்ட ஒரு வார்த்தை அவருடைய சிந்தையிலே மிகுந்த ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கிற்று. அதிர்வு உண்டாக்குறதுனால பெரிய நன்மை உண்டாகவில்லை. அந்த அதிர்வு மறுபடியும் அது ஒரு மாற்றமாய் மாறும் பொழுதுதான் அந்த கிரியையாய் இருக்கிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது. 7வது வசனம், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும் என்று சொல்லி ஒரு ஓமையை, அங்கே கதை அல்ல, அது வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஓமைகள் அல்ல. அது ஏதோ ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டதான கிரியைகள் அல்ல. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அது மிகுந்த ஆதாயமாக, அது நம்மளுடைய வாழ்வில் அது நற்சீரை உண்டு பண்ணும்படியாக, அது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகத்தான் இந்த வேதாகமும் நம்மளுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் நான் பெற்றிருக்கிற ஜனமாய் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். வேதம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவனுக்கு பிரியம், நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய ஆவியை உடையவர்கள், தேவனுடைய சாயலை உடையவர்கள், தேவனுடைய சுவாசத்தை உடையவர்கள். ஒன்றும் மனுஷிகத்துக்குரியவைகள் அல்ல, ஒன்றும் பூமிக்கு உரியவைகள் அல்ல, எல்லாம் தேவனுடையவைகளாய் இருக்கிறது. அதனால படைத்த தேவனாய கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீங்கள் நானும் எந்த இடத்துலையும் எப்பொழுதும் வெட்கப்பட்டு விடக்கூடாது, தலையை தாழ்த்தி விடக்கூடாது என்பதில் தேவனுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்குது.
அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆதி பிதாக்களை தேவன் தெரிந்து கொண்டு நம்ம மேலே பெரிய ஒரு இரக்கத்தை வைத்து நீங்களும் நானும் சந்ததி சந்ததியாய் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமாயிருந்தபடினால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியும் சாதாரணமானதல்ல. உங்களுடைய என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தையும் இந்த மாற்றத்தின் மூலமாய் இன்னொரு பெரிய சமுதாய மாற்றத்தையும் தேவன் உண்டு பண்ணி கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கும் கீழே தலை குனிந்து விடாதபடி, வெட்கப்பட்டு விடாதபடி இந்த வேதம் மாத்திரம்தான் புத்திமதி சொல்லும். இந்த வேதத்தினுடைய தேவனாய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அவரே நமக்கு ஞானமும் புத்தியும் விவேகமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் புத்தி சொல்ல மாட்டாங்க. அந்த புத்தியை சொன்னோம்னா, அந்த புத்தியை கேட்டுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப ஆபத்துள்ளதாக இருக்கும். ஆனால் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வசனத்தினாலும் வார்த்தையினாலும் நீங்களும் நானும் அதிகாலையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, கைகளிலே வேதத்தை எடுத்து நீங்கள் நானும் வாசிக்க தொடங்கும் முன்னே அவர் உங்களுக்கு ஆலோசனைக்காரராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்விலே சீர்படுத்துகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வழிகளை அவர் செவ்வைப்படுத்தி கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய பாதைகளை அவர் நேராக்கி கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வழிகளை அகலமாக்கி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. நீங்கள் நானும் மனுஷர்களுக்கு முன்பாக தலை குனிந்து விடாதபடி எப்பொழுதும் தேவனுடைய மகிமையை உடையவர்களாக, ஜீவ கிரீடத்தை உடையவர்களாக வாழ வேண்டும். முதலாவதாக ஆண்டவருக்கு நீங்கள் நானும் பிரியமுள்ளவர்களாய் வாழும் பொழுது அவர் சொல்லுகிறதான ஆலோசனையை நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் செக் குடியரசு நாட்டினுடைய ஒரு அம்மா சொல்கிறாங்க. லூர்து என்கிறதான ஒரு அம்மா, அவங்களுடைய வயதில் 82 வயது நிரம்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய வீடு இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய தூதரகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் வீடு கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய விரிவாக்கமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாக இருப்பார் என்று சொன்னார். நம்மளுடைய வீடும் ஆண்டவர் முதலே நமக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் நாளும் அவருடைய ஆலயம். அந்த ஆலயம் பரிசுத்தமாயும் அந்த ஆலயத்துக்குள் வருகிறவதற்கென்று சொல்லி தேவன் முன்குறித்திருக்கிறவர்கள் தேவன் பரிசுத்தமாக்கும் வல்லவராயிருக்கிறார். இந்த அம்மா தங்களுடைய வாழ்வில் அபியாசப்படுத்தி கொண்டதை, வாழ்க்கையில் பழக்கமாக வைத்திருந்ததை ஒரு சாட்சியாக சொல்கிறாங்க. 82 வயசு ஆயிற்றுது, ஆனாலும் கூட தேவனுடைய ராஜ்யமாய் என்னுடைய வீடு தூதரகமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த வசனம் சொன்னபடிக்கு விருந்து வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது 9வது வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம் சொல்லுகிறது, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் என்று சொல்லுகிற வசனம் 10வது வசனமும் இங்கே பொருந்துகிறதா இருக்கிறது. இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, எங்கள் ஊரில் சிறுமை எளிமையுமாக இருக்கிற ஜனங்கள், கைவிடப்பட்டிருக்கிறவர்கள், சாப்பாடு இல்லாதவர்கள், சாப்பாட்டுக்காக அலைந்து திரிந்திருக்கிறவங்களை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டுட்டு வந்து அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அவங்கள நான் பராமரிக்கிறது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. இதை ஒரு முறை வந்து பெற்றுக்கொண்டவர்களும் ஒரு முறை அதை அனுபவித்தவர்களும் மறுமுறை வரும்பொழுது அதே நிலைமையிலே வருவதில்லை. அதுதான் அதனுடைய சிறப்பு. எப்படி முதல் நாள் வந்தாங்களோ அழுக்கு வஸ்திரத்தோடு கூட, பசியோடு கூட, பரட்ட தலையோடு கூட வந்தாங்களோ, அப்படி அல்ல, மறுமுறை என்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்வோடு கூட அவர்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை நான் காண்கிற விதமாக இருக்கிறது. அதனால் எனக்கு அது ஒவ்வொரு நாளும் பழக்கமாக இருக்கிறதுனால, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மக்களை நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறதற்கு தேவன் என் மேலே சித்தமாக இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தபடினால நான் சோர்ந்து போவதில்லை. நான் பலன் குன்றிட்டு போனவனாய் நான் நினைக்கவில்லை. 82 வயசாயிற்று. சரீரத்தை பிறகுபாடு எத்தனையோ பாடுகள் இருந்திருக்கும், எத்தனையோ பலவீனங்கள் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு முன்னாடி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பெரிய சித்தமும் நோக்கமும் அது என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. நான் பரலோக ராஜ்யத்தினுடைய தூதுவராக இந்த இடத்துல செயல்படும்படிக்கு, சிறுமையும் எளிமையுமான ஜனங்களுக்கு நான் உதவி செய்யும்படிக்கு தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன். 2வதாக அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய வீட்டில் நான் எப்பொழுதும் என்னுடைய மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்தவங்களுக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவேன். தேவனுடைய ராஜ்யத்தின் தூதுவராக இருக்க இதுவும் ஒரு வழி என்று சொல்லியும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு இதுவும் ஒரு வழி என்று சொல்லியும் நான் அறிந்து கொண்டபடியால் சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக இதே போலத்தான் சமுதாயத்தில் தலை குனிந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு பூஜாரிக்கு முன்னாடி, தலைவர்களுக்கு முன்னாடி
மண்டியிட்டு கிடக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மிஷினரிகள் மூலமாக வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தை சொந்தமாக்கும்படிக்கு இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் இலவசமாய் கொடுக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்து அது என்மேல் விழுந்த கடமை, அது எனக்கு தேவன் தந்திருக்கிற கட்டளை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்களாக அனுதினமும் நடைபெற்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியமானது இன்றைக்கும் சிறும் சிறப்புமாய் நடைவதற்கு தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஜெபத்தினாலும் முழங்கால் யுத்தத்தினாலும் நீங்களும் தேவனுடைய வீடை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறதை அது தூதரவத்தினுடைய வீடுகளாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், ஜெப அறைகளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். 2 பேர் 3 பேர் கூடி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே இந்தியா தேசம் பெரிய எழுப்புதலை இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக காண தேவனாய் கர்த்தர் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். இதற்காக நம்ம ஜெபித்தால் மட்டும் போதுமா என்று சொன்னால் இல்லை. நம்ம அதைத்தான் சொல்கிறாங்க. என்னுடைய வீடு பரலோக ராஜ்யத்தினுடைய தூதரகமாய் விரிவாக்கமாய் இருந்தாலும் கூட அங்கே வருகிறவர்களுக்கு நான் கிரயம் செலுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் எவ்வளவோ காரியங்களை நான் அவங்களுக்கு சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நான் எதையுமே ஒரு பெரிய பாரத்தோடு நான் செய்யலை. எல்லாவற்றையும் நான் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீங்களும் நானும் வெட்கப்பட்டு விடாதபடி, மனுஷனை பார்த்தா மனுஷனிடத்துல காத்திருந்தா வெட்கம்தான் நமக்கு மிஞ்சும். ஆனால் பரலோக தேவனிடத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், பரலோக தேவனிடத்திலே நீங்கள் நானும் சொல்லுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களுடைய காலங்களிலேயும் உங்களுடைய நிகழ்வுகளிலேயும் உங்களுடைய நடவடிக்கைகளையும் அவர் வெட்கப்படுத்துவதில்லை. அவர் ஆனந்த களிப்போடு கூட மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இன்னும் வல்லமையாய் நீங்களான கிரியை செய்யும்படிக்கு தேவ அனுகூலங்களை தேவன் உண்டாக்கி தருவார். பரலோகத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் பொக்கிஷங்களை திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு இன்மைக்கு தந்திருக்கிற பூரண கிருபையின் நிமித்தமாய் மற்றவர்களுக்கும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிற கிருபையை தேவன் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் அங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த அம்மா சொன்னாங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் தூதுவராய் இருக்க இதுவும் ஒரு வழி. மற்றவர்களுக்கு தங்க வசதி செய்து கொடுக்க முடியாவிட்டாலும், நம்மளிடத்துல இல்லாட்டாலும் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அப்படியே எனக்கு என்னன்னு சொல்லி இருக்கக்கூடாது, என்னால் முடியலையேன்னு சொல்லி முடித்து விடக்கூடாதாம். அவர்களின் தேவையை முன்னிறுத்தி நமக்கு ஏற்ற வழிகளில் அவர்களுக்கு உதவலாம். இன்று நம் உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வாறு விரிவடைய செய்யலாம் என்பதை நீங்கள் நானும் வித்தியாசமாய் செயல்படும்படிக்கு, வித்தியாசமாய் நீங்கள் நானும் யோசிக்கும்படிக்கு யோசனையின் ஆவியானவரிடத்தில் நீங்கள் நான் கேட்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்கள் மூலமாய் இந்திய தேசத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு தேவனாய் கர்த்தர் இந்திய மிஷனரி சங்கத்தையும் ஒரு வழியாக வாசலாக தேவன் தந்திருக்கிறார். இணைந்து கொள்ளுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் மறைந்த நல்ல இயேசுவை துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் உங்களுடைய திருச்சித்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் நிறைவேறும்படிக்கு நீர் இன்னைக்கு தந்திருக்கிற பூரண கிருபை எங்களுடைய வாழ்வில் நாளைய நித்திய கிருபையாய் மாறுகிற வரைக்கும் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விருந்து வீட்டுக்கு போன இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்த வியாதியஸ்தனை தொட்டு சுகமாக்கி அழைத்து வீட்டுக்கு அனுப்பினது போல நாங்களும் இருக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல சாட்சியுள்ளவர்களாக கரங்களை நீட்டி மற்றவர்களுக்கு ஒத்தாசை பண்ணி அவர்களுக்கும் சுகம் பலன் ஜீவன் கொடுக்கும்படியாக, நித்திய ராஜ்யத்துக்கு வழியை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக தேவனுடைய அனுகூலம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் தாழ்த்தி முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.